அம்மா வந்து இன்னைக்கு விதை போட போகிறாங்க. என்னென்ன விதமாக போடலான் இருக்கீங்க? விதைய பார்த்துங்க. இது வந்து செடி அவரை, இது வந்து பீக்க விதை, பீக்கங்காய் விதை, இது பாவக்காய் விதை, இது வந்து சொரக்காய் விதை, இது கொத்தவரங்காய் விதை, இது கொத்தவரை விதை, இது வெண்டைக்காய் விதை, இது வெண்டைக்காய் விதை. ஆமாம், இந்த 6 விதையும் நாங்கள் இப்போ போட போகிறோம். அதுக்காக நேற்றே அம்மா குழியெல்லாம் வெட்டி தண்ணி பாய்ச்சி வச்சுட்டாங்க. அம்மா அம்மா வந்து 5 விதை போட்டிருக்காங்க ஒரு குழிக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து விட்டு விட்டு மழை பெஞ்சிருக்கு. நல்லாவே ஈரமாக இருக்குது. சோத்துக்கத்தாழை, கருவேப்பிலை எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே வேப்பங்கன்று. எல்லாம் இந்த மரத்துலேருந்து விழுந்த வேப்பம் பழத்தில் தான் முளைச்சது எல்லாமே இந்த வேப்பங்கன்று எல்லாம். இப்போ அடுத்தது என்ன விதமாக போட போகிறீங்க? போடலான்னு இருக்கேன். அடுத்தது பீக்கங்காய் விதமா போடுறாங்க. எதில் ஏற்றி விடுறது பீக்கங்காயை? இது வெளியில் ஏற்றலாம். வெளியில் ஏற்றி விடலாம். நெக்ஸ்ட் வந்து சுரக்காய் விதை விதைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை புக் ஃபேர் போனதில் அங்கே பூச்செடி வாங்கினோம். இது ஜெவ்வந்தி, இது ரெண்டுமே ரோஸு. அது வந்து என்னம்மா ஜாதி மல்லியா? ஜாதி முல்லை. இதுதான் இப்போ அம்மா இப்போ வைக்க போகிறாங்க. மண்ணு தள்ளுமா. அடுத்தது வந்து அம்மா ஜவ்வந்தி வைக்கிறாங்க. வயலட் மாதிரி ஒரு கலரு, இன்னொரு கலர் வந்து ஒயிட்டா இல்லை எல்லோவான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. அது முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்ன கலர்னு. இப்போ அடுத்ததாக அம்மா ரோஸ் வைக்கிறாங்க. இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் என்ன கலர்னு தெரியும். என்ன கலரு? அடுத்தது வந்து அம்மா இன்னொரு ரோஸ் வைக்கிறாங்க. இது ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் டிஃப்ரெண்டான கலரு. அம்மா வந்து இப்போ பாவக்காய் விதை போடுறாங்க. பாவக்காய் விதை போட்டு இந்த மரத்தில் ஏற்றி இந்த கொடியில் விட்டுறலாம் அப்படின்னு அம்மா ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா பீக்கங்காய் விதை போடுறதுக்காக வெட்டிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சிருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு பெய்யல. மண் அவ்வளோவா ஈரமாக இல்லை. இப்போ பீக்கங்காய் விதை நடுறாங்க. இதுலேயே அம்மா பாவக்காய் விதையும் சேர்த்து போடுறாங்க. பீக்கங்காய் விதையும் பாவக்காய் விதையும் சேர்த்து போடுறாங்க. இப்போ வந்து அம்மா வெண்டைக்காய் விதையும் கொத்தவரங்காய் விதையும் நடுறதுக்காக எல்லா இடத்துலையும் குச்சி வச்சு ஓட்டை போடுறாங்க. ஓட்டை போட்டு அதில் விதை போட்டுடலாம் அப்படின்னு. மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக பண்ண முடியுது. உடக்கி 3 விதை போடுறாங்க. ஒரு வழியாக எல்லா விதையும் அம்மா விதைச்சிட்டாங்க. இப்போ தண்ணி விடணும். விதை விதைச்சது, இது பூச்செடி வச்சது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது தண்ணி விடணும்.
ஒரு நாள் அம்மா வந்து பலா விதை கொண்டு வந்து நட்டு வச்சுருந்தாங்க. இந்த இதில் முளைச்சிருக்கு பாருங்க. இது பலாக்கன்று. இது பலாக்கன்று பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். எல்லா விதையும் விதைச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி விடணும். இப்போ வந்து ஓஸ் எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டு தண்ணி போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோஸுக்கு தான் தண்ணி, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சணும். இப்போ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இல்லைம்மா. நம்ம அடிக்குமா? நம்ம வீட்டுக்கு தான் ஃபோர்ஸாக இருக்கும். மற்றெல்லாம் தண்ணி ஊற்ற தான் செய்யணும். நம்ம வீட்டுக்கு கொத்துக்குமாதானா? ஒரு வழியாக எல்லா விதையும் நட்டாச்சு. எல்லா விதையும் நட்டுட்டு எல்லா பூச்செடியும் நட்டுட்டோம். அடுத்து இப்போ தண்ணியை விட்டுட்டோம். இந்த விதையெல்லாம் முளைச்சி வரப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, பாய்.